அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் தியானத்திற்கென்று நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றான். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். 2ஆம் வசனத்தை தொடர்ச்சியாக வாசிக்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகள் அநேகமாக இருக்கலாம். ஆபிரகாமுக்கு இதற்கு முன்னாடி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கலையா? கொடுத்தார். 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கும் போதே அவன் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த உடனே அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அங்கு வாக்குத்தத்தத்தோடு தான் அவனை நடத்தி கொண்டு வருகிறார். 14ஆம் அதிகாரத்திலே சோதோம் குமாரா பிடிப்பட்டு லோத்தும் அகப்படுகிற அந்த சூழ்நிலையிலே அவன் விடுவிக்கும்படி சில காரியங்களை செய்கிறான். அதன் பின்பாக அங்கு ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் அவன் திரும்பி வந்து தேவனிடத்தில் வந்து நிற்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், மகா பெரிய கேடகமாய் மகா பெரிய பலனாய் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தேற்றுகிறார். ஆனாலும் அந்த வார்த்தை அவனை திருப்தி அளிக்கவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், நீர் அடியனுக்கு என்ன தருவீர்? அழகாக அந்த வார்த்தை போட்டிருக்கல, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இல்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனம் ஏதோ ஒன்று இல்லை என்ற நிலையோடு கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். உங்களோடு கூட கர்த்தர் இடைபட விரும்புகிறார், உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இதை கிதியோனுடைய புத்தகம், அதாவது நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே கிதியோனுடைய சம்பவத்தை வாசிக்கும்போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? இவையெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கணும்? சங்கீதங்களின் புத்தகத்தில் சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தில் தாவீதோடைய அங்கலாய்ப்பும் அங்கு இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. சங்கீதங்களின் புத்தகத்தில் சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தில் அழகாக அங்கே தாவீதுடைய புலம்பலை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும், என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. 3வது வார்த்தை தான், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர்? எதுவரைக்கும் நீங்கள் இறங்காதிருப்பீர்? எதுவரைக்கும் நீங்கள் என் வாழ்க்கையில் இரக்கம் பாராட்ட மாட்டீங்க? யோபுவும் தன்னுடைய வார்த்தையை அதை இப்படியா சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம்? காத்திருந்து கிதியோன் கேட்குறான், கர்த்தர் எங்கள் கூட இருந்த ஏன் ஆண்டவரே இது நடக்கணும்? ஏன் நான் இன்னும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, எதுவரைக்கும் என்று சொல்லி தாவீது கேட்குறான். ஏன் காத்திருக்க வேண்டும்? என் பலன் குறுகினது, நான் மரித்தால் கூட நலமாக இருக்கும் என்று சொல்லி யோபுனுடைய புலம்பலை குறித்து வாசிக்க முடிகிறது. அதே தாவீதின் சொன்ன அதே சங்கீதம் 13ஆம் சங்கீதம், அதே சங்கீதங்களின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் மறைந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவன் நொந்துகிறான். எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும்? யோபுவும் தாவீதும் தான் வாழ்க்கையில், ஆண்டவரே, நான் மரிச்சா நல்லா இருக்கும்னு யோபு சொல்கிறான். தாவீது சொல்கிறான், மரண நித்திரம் வந்துட போது போல ஆண்டிருக்கிறே, அந்த அவ்வளவு நெருக்கத்துக்குள்ளே நான் ஏன் போக வேண்டும்? எது வரைக்கும்? எப்பொழுது என் நிந்தை மாறும்? எப்பொழுது என் அவமானம் மாறும்? எப்பொழுது? ஏன்? எதற்கென்று சொல்லி பல காரியங்கள், பல நேரங்களில் கேள்வி கணைகள் நம்மிடத்தில் அநேகமாக இருக்கிறான். நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும்.
நீதிமொழிகள் 13:12 அப்படி தானே போட்டிருக்கு. நெடுகாலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒருவேளை காத்து தவித்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். எது வரைக்கும்? ஏன்? எதற்கு? நான் ஏன் தள்ளாட வேண்டும்? நான் ஆண்டவரை தான் சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரை தான் நான் முழுமையாக நம்புகிறேன், ஆண்டவரையே நம்பி 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 நான் இருக்கிறபடினால ஏன் எனக்கு இந்த லட்சையும் வெட்கமும் அவமானம் என்ற கேள்விகள் ஆபிரகாமை போல் நம்மிடத்தில் காணப்படலாம், தாவீதை போல காணப்படலாம், கிதியோனைப் போல் காணப்படலாம், யோபுவை போல் நம்முடைய வாழ்க்கையில் கேள்வி கணைகள் அநேகமாக இருக்கலாம். ஒன்று நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அனுமதிக்காமல் இது ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து நீங்கள் அன்னாளுடைய சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் 1 சாமுவேலின் புத்தகம் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே அன்னாளுடைய சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். அழகாக அங்கே அன்னாள் நொறுங்கி போய் உடைந்து போய் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறா. 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். சில நேரங்களில் பரிசுத்தவான்கள், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நம்முடைய நெருக்கங்கள் போகலாம். ஏன், எதற்கு, என்ன காரணம், எது வரைக்கும் இது இப்படி நீடிக்கும், ஏன் இதெல்லாம் நடக்குது, இதை விட மரித்தால் கூட நல்லா இருக்கும் என்ற கேள்வி கணைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வரலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை வெட்கப்படுத்தாத ஆண்டவர், கிதியோனை வெட்கப்படுத்தாத ஆண்டவர், தாவீதை வெட்கப்படுத்தாத ஆண்டவர், ஏன் அன்னாளையும் வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். பாருங்களேன், யாக்கோபு வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கம் வந்தது. அவன் திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு போகும்போது தன் சகோதரனை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி அவனுக்கு தெரில. அவனிடத்தில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஏன், அவன் கேட்டுக்கொண்டால் உதவி செய்வதற்கு எத்தனையோ பேர் வரலாம், அவனுடைய பணத்தை எதிர்பார்த்து கொண்டு எத்தனையோ பேர் உதவி செய்ய வரலாம். ஆனால் அவன் மனைவியை நம்பலை, பிள்ளைகளை நம்பலை, நண்பர்களை நம்பலை, யாரையும் நம்பலை, வேலைக்காரர்கள் நம்பலை, எல்லாரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் முழுவதும் போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஆபிரகாமும் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கிறான். அவனுக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் மனுஷனை பார்க்கல. தாவீதும் எத்தனை உயர்ந்த அனுபவங்கள், மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இந்த அண்ணால பாருங்களேன், 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினால், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. ஒருவேளை என் சத்தத்தை மனக்லேசத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், வருத்தத்தோடு இருதயம் இழகி போய் கேட்டிருக்கலாம். புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே, புரிந்து கொள்வதற்கு சூழ்நிலை சரியாக இல்லையே, என் மனதிலே சில விண்ணப்பங்களை நான் வைத்து கொண்டிருக்கிறேன், வெளியில் சொல்ல முடியாத பாரங்கள் அநேகமாக இருக்கின்ற கேள்விகளோடு என் சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் ஆவில உணர்ந்து தெளிவாக என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே பதிலளிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். போகட்டும், நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரம். அங்கு ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறான். 15ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்த மாதிரி, ஆண்டவர் நீர் எனக்கு என்ன தருவீர்னு கேட்குறான். அங்கே 21ஆம் அதிகாரத்தில் அதற்கான பதில் எப்படி வருகிறது என்றால், கர்த்தர் தாம் சொல்லியபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் குறித்ததை குறித்த நேரத்திலே செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீதை அபிஷேகித்த ஆண்டவர் அரியணையை ஏற்றுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் சகாயம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் குறித்த நேரத்தில் பிள்ளையை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருந்தார். அன்னாளை தெரிந்து கொண்ட தேவன் சாமுவேல் பெறும்படியாக அந்த பிள்ளையை அவர் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது, அவளுடைய சில நல்ல கிரியைகள் நிமித்தம் அன்றைக்கு ஜெபித்து அவள் பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு குறித்த காலத்தில் நன்மை செய்தது போல உங்களுக்கும் நன்மை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, ஏன்
எதற்கு என்ற அங்கலாய்ப்புகளோடு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுடைய சத்தத்தை நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆபிரகாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அப்பா இதனுடைய கேள்விகள், தாவீது, யோபு, அன்னாள், இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே மன கிளேசத்தில் ஆண்டவரே மனம் சோர்ந்து போய் விண்ணப்பம் பண்ணக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாருக்கும் குறித்த காலத்தில் நன்மை செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் குறித்த நேரத்திலே சகாயம் செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர். எல்லா கனம், மகிமை, துதி, புகழும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.